ஸ்பாட்டில் வந்து அதை டயலாக்கை மாற்றணும், சீனை மாற்றணும், அதெல்லாம் தலையீடு சுத்தமாக இருக்காது. அந்த ஒரு புதுமுக நடிகர் மாதிரியே வந்து ஃபுல்லாக படம் முடிவு வரைக்கும் நம்மள்ட்ட வந்து பெரிய ஹீரோட்ட ஒர்க் பண்ணுறது தாட்டே நம்மளுக்கு வராது ஃபஸ்ட்டு. அந்த மாதிரி இருந்தார். கதை கேட்குற வரைக்கும் தான், கதை கேட்டு முடிச்சதுக்கப்புறம் எந்த தலையீடும் இருக்காது. சார்லாம் அவரை வளர்த்து விட்ட இயக்குனர்கள், ஆனால் அவங்கள்ட்ட வேறு மாதிரி இருக்கும். நம்ம வந்து அவர் வளர்த்து விட்ட இயக்குனர் நம்பலாம். ஏன்னா அவர் உச்சத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு கால்ஷீட் கொடுத்து அவர் நம்மளை வளர்த்து விட்றாரு. அப்போ அவர் சார் மாதிரி பெரிய இயக்குனர்கள் அவங்க ட்ராவலும் என்னோடய ட்ராவலும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். இன்னொன்று, அவர் கதைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரோ அதற்கு சாங்க்கு பாடலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். இப்போ நம்மளும் அப்போ அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து டைரக்டராக இருக்கான பரிச்சு எழுதுறான்னு திருப்பாச்சு. வெற்றி அடிச்சதுனால டைரக்டர், இல்லைன்னா திருப்பி அசிஸ்டன்ட் டேரக்டர் லெவல் தான் போகலாம். அதனால் அப்போ அசிஸ்டன்ட் லெவல் தான். அப்போ எல்லா டீன் ஃபஸ்ட்டு அவர் போட்டு காட்டுவோம். டீன் ஒரு ஓகே ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ரெக்கார்டிங்கே போகிறது. ஆமாம், அதில் மட்டும் இப்போ எனக்கு பின்னாடி டேரக்டரும் அதான் சொல்லுவாங்க, சாங்ஸில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பார், அவருக்கு அது கொஞ்சம் பிடிக்கணும், சாங்க்கு டியூன் பிடிக்கணும். அது மாதிரி கதைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரோ அதே அளவுக்கு பாடலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். அதனால தான் அவர் படத்தில் எல்லா பாட்டுமே மேக்ஸிமம் ஹிட் ஆகிடும்.